இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, காத்திருக்குதல் என்பது அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, பிரியமானவர்களே. ஆனா காத்திருப்பின் காலத்திலே அநேக நேரங்களிலே சோர்வுகள், பலவீனங்கள், அப்படி பல பல போராட்டமான சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்விலே வரலாம். ஆனால் இருதயத்தை இளைக்க பண்ணுகிற அனுபவங்கள் ஒருவேளை அந்த காத்திருப்பின் நாட்களிலே வரலாம். ஆனா எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அது எப்படி இருக்குமா தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவருடைய வாழ்விலே மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதா, மிகவும் திருப்தியை கொடுக்கிறதா இருக்கும். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து யார் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு நன்மையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அதிகம் அதிகமாய் பெருக பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து காத்திருக்கிறேன், ஆனா எனக்கு பதில் வரவில்லையே என்று நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய காத்திருப்பின் காரியங்களை இன்னும் பலப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன் அப்பா, நீங்க எனக்கு எப்படியாயிலும் இதுல ஒரு அற்புதத்தை செய்தரலுங்க என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவர். தாவீதுக்கு செய்தார் அல்லவா? கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதம் 40:1 அவர் சொல்லுகிறார் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாமும் அவருடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நாம் விரும்பினது, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதை அவர் தந்து நம்மை நிறைவாய் வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற அநேக பரிசுத்தவான்கள் வேதத்திலே இருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றா. வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணி, அது உன்னால எண்ண முடியாது, அவ்வளவாய் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலத்தனையா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு கொடுத்ததற்கும் அவனுடைய வாழ்வில நடந்தது எல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருந்தது, அநேக சோர்வுகள், அநேக பிரச்சனைகள் அவனுடைய வாழ்வில இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகள், ஆனா காத்திருப்பின் காலத்திலே பொறுமையோடு காத்திருந்த ஆண்டுடைய சமூகத்திலே பல போராட்டங்கள் தன்னுடைய மனைவியின் மூலமாய் வந்தது, அநேக சோர்வுகள் வந்தது. ஆனா என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவர் எனக்காக சொன்னதை ஏற்ற வேளையில் செய்து தருவார் என்பதிலே அவர் மிகவும் பொறுமையோடு இருந்து அதை அப்படியே அவர் பெற்றுக்கொள்ளும்படி, அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் பிரயாசப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அவருக்கு அதற்கு பதிலை கொடுத்தார். தன்னுடைய 100வது வயதிலே தன்னுடைய மகனை, ஈசாக்கு என்கிற மகனை பெற்றெடுக்க, வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்றெடுக்கும்படி உதவி செய்தார். காத்திருக்குதல் சோர்வை உண்டு பண்ணும், ஆனா அது பலனளிக்காமல் போகாது. பிரியமானவர்களை, நிச்சயமாய் அது பலனை கொண்டு வரும். ஆபிரகாம் காத்திருந்தார், ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனையோ பேரை சொல்ல முடியும் வேதத்திலே. யோசேப்பை பார்க்கும்போது பாருங்க, சின்ன வயசுல அடிமையாய் விற்கப்பட்டான். ஆனா அடிமையாய் விற்கப்பட்ட போதிலும் ஆனா அவருடைய வாழ்விலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், சொப்பனத்தை கொடுத்திருந்தார், உயர்வை தருவேன் என்று சொல்லி இருந்தார். ஆனா அவருடைய வாழ்விலே நடந்ததெல்லாம் வித்தியாசமா இருந்தது. எப்படி நடக்கும் அப்படின்னு தான் பல கேள்விக்குறிகள் அவருடைய வாழ்வில இருந்தது. ஆனா இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராய் பயபக்தியோடு அவன் இருந்து பொறுமையாய் அவருடைய சமூகத்துல காத்திருந்தான். முறுமுறுக்கவோ ஆண்டுடைய எதுவுமே செய்யல. பிரியமானவர்களே,
பலன் என்ன தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட பெரிய அதிகாரி, பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்திலே பெரிய அதிகாரியா என் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். எத்தனை பேராய் நம்மால் இந்த வேதத்திலே சொல்ல முடியும். அவர்கள் காத்திருக்கும் காலத்திலே பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் அவர்கள் இளைப்படைந்து போக மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள் என் வேதம் சொல்கிறது. சில நேரங்களிலே பிசாசு சோர்வுகளை அனுமதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்து ஜெயமெடுக்கிறவர்களா நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளை, யோபுவை குறித்து பார்க்கும்போது எல்லாம் இழந்து போயிட்டார். எல்லாவற்றையும் இழந்து போன பிறகும் எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையின் வார்த்தை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பரிசுத்த வார்த்தை! இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம். காத்திருக்கணும். காத்திருப்பின் காலத்துல அநேக நேரங்களிலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே வரும். ஆனால் அதை பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல என் ஆண்டவர் எனக்காக கரெக்டா குறித்த வேளையில் எனக்காக நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையில அதிகமாய் பலப்படுகிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 27வது அதிகார கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படவில்லை. அவர் இருதயத்தின் விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நமக்கு நிறைவு செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும்போது அது ஆண்டவர் சரியாய் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். காத்திருக்குதல் ஒருவேளை இருதயத்தை இழைக்க பண்ணினால் ஆண்டுடைய வசனங்களை அறிக்கை செய்து ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி இன்னும் வார்த்தையிலே பலப்படுவோம். காத்திருப்பின் காலத்திலே முறுமுறுக்காதபடிக்கு அவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.